ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிகளாக்கி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைத்தீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாயுக்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இதை கேட்க நல்லாவா இருக்குது? கேட்க நல்லாவா இருக்குது? என்னப்பா இப்படி சொல்லிட்டார? நான் தீ மூட்ட வந்தேன், உங்களிடையே பிரிவினையை கொண்டு வருவேன் என்று சொல்லிட்டார். முதல் வாசகத்தில் எரேமியா வாசகத்தில், முதல்ல வாசகத்தில் எரேமியா, இறைவாக்கினர் எரேமியா மக்களோட அநியாயம், அக்கிரமம், பொய்மையை பார்த்துட்டு அவர் பயந்து போயிருந்தார். ஐயோ இவங்கள்ட்ட, ஏன்னா இறைவாக்கினர் பாருங்க, நான் அவருக்கு ஆசை போய் சொல்லணும், இன்னும் அக்கிரமம் செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பாவம் செய்கிறாங்க, தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பொய்மையில் வாழ்கிறாங்கன்னு என்று சொல்ல ஆசை. ஆனால் பயம், தன்னையே கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்படுத்த முடியாமைய போய் பேசிட்டார். வீணா போனவனுங்களா நீங்களாம் சரியில்லை, மாற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மக்கள் கொந்தளித்துட்டாங்க. கொந்தளித்துட்டு போயிட்டு அரசர்கிட்ட சொல்றாங்க, அரசரை, இந்த ஆள் சரியான ஆள் இல்லை, இந்த ஆளை நாங்கள் சாவடிக்கணும் அப்படின்னு, கொலை பண்ணணும். அரசர் சொல்றாரு, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ வேணா செஞ்சுக்கணும். எப்படி இயேசுவை கை கழுவினாரோ பிலாத்து அதே போல. அப்போ மக்கள் என்ன செஞ்சாங்க? சற்று முன்பு கேட்டீங்களா? என்ன செஞ்சாங்க? அவர் எடுத்து தூக்கி கொண்டு போய் எங்கெங்க போட்டாங்க? கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்டோன்னே, ஆனா அந்த கிணத்துல தண்ணி இல்லை, வெறும் சேறு மட்டும் தான் இருந்துச்சு. சேத்துல மாட்டிக்கிட்டாரு. உடனே அவரை மீண்டும் அந்த கிணத்துல இருந்து மீட்டுட்டாங்க. எரேமியாவுடைய ஹிப்ரேயர் மொழியில் அவரோட பேரு எரேமியாஹு. எரேமியாஹுனா டு ரேஸ் ஹிம் அப், தூக்கி எடுத்து, பேர்லயே அடங்கி இருக்குது, அவர் தூக்கி எடுத்து. அதே போல இந்த நற்செய்தியில ஆண்டவர் சொல்றாரு, உங்க இடையே பிரிவினையை கொண்டு வருவேன் என்று. அது என்ன அர்த்தம்? நான் எதுக்குமே அஞ்ச மாட்டேன், உண்மையை சொல்லிவே ஆவேன். அந்த உண்மையை சொல்லும் பொழுது உங்களுக்கு பிடிக்காத போது உங்க இடையிலேயே அந்த பிரிவினையை கொண்டு வருவேன் நான், அது உணர செய்வேன் நான், அப்படி ஆண்டவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்றோம். இந்த நாட்டில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை. பொருளாதார சூழ்நிலையில நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் குழப்பங்கள் நிறைய இருக்குது இல்லவா நம்மளுடைய வாழ்க்கையில? பாவங்கள்.
யாரும் நம்ம சவால் இட்டால் நம்மளுக்கு பிடிக்காது. அக்கிரமம், அநியாயம், பொய்மை, தவறு நடந்தால், வீட்டிலேயே அந்த தவறுகள் நடந்தால் அப்பா அம்மா தயாரா இருக்கிறீங்களா இந்த சவால் எடுத்துக்கிறதுக்கு, பிள்ளைங்களை கேட்கறதுக்கு? பிள்ளைங்களுக்கு அந்த சவால் எடுறீங்களா? கோயிலுக்கு வராம இருக்கிறாங்க, ஜபிக்காம இருக்கிறாங்க, மனம் மாறாமல் இருக்கிறாங்க, தவறு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா என்ன செய்றீங்க? சில பிள்ளைகள் உங்க இடையிலேயே எப்படி வாழ்றீங்க? உங்களோட சொந்தக்காரர் யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சா நம்ம சுட்டி காக்க முடியுதா? தைரியம் இருக்குதா? மனைவி தவறு செய்தாலும் சரி, கணவன் தவறு செய்தாலும் சரி, எனக்கு அது உரிமையோட கேட்க தயாரா இருக்கிறேனா? சமூகத்தில் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, ஒரு 12 வயசா 13 வயசுன்னு தெரியல, அவ்வளோ 14 வயசு இருக்கும். இந்த சிறுமி ஸ்கூல் படிக்கிறா, எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. அவளை எடுத்து வாஷிங் மெஷின்ல உள்ளுக்கு போட்டு வாஷிங் மெஷினை சுத்த வைத்து அப்புறம் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வந்து அதை அடிச்சு அந்த பிள்ளையை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டில் நடந்த சம்பவம். யாரு கொலை பண்ணது? மற்ற 5-6 பெண்கள், அதே வயசுள்ள பிள்ளைகள். இப்போ இந்த பிள்ளைக்கு கரெக்டா நினைவில் எனக்கு வயசு. மற்ற பிள்ளைங்கள்லாம் 14-15 வயசு பிள்ளைங்க, எல்லாம் பெண்கள். ஒரு குழந்தைய மற்ற பெண்கள்லாம் வாஷிங் மெஷின்ல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உயிரோட வாஷிங் மெஷின்ல போட்டு இந்த பிள்ளையை வெளியே கொண்டாந்து அடித்து சாவடிச்சிட்டாங்க. அந்த பெற்றோர்கள்லாம் யாரு தெரியுமா? அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைங்களோட பெற்றோர்கள்லாம் சொகுசானவர்கள், அந்தஸ்துல உள்ளவர்கள், பெரிய பெரிய பதவி பட்டதாரிகள். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜுவனாயில். அதுங்களுக்கு வேற தண்டனை, தூக்கு தண்டனைலாம் இல்லை, ஜெயிலில் இருப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் நான் சிறுவனா இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடந்ததே இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க ஒருத்தர் கொலை செய்ய அளவுக்கு போறாங்கன்னா இந்த நாடு எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்குது, இந்த உலகம் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது? அதை தட்டி கேட்ட யாரும் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நீங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கிறிஸ்துவர் இயேசுவோட பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சவாலை ஏற்றுக்கொள்ளணும். நிறைய கலப்பு திருமணங்கள் இருக்கிறது. எத்தனை பேரு கலப்பு திருமணத்துல உங்களுடைய இயேசுவை கோட்டை விட்டுறீங்க? என்ன சொன்னாங்க ஃபாதர், அந்த கேர்ள் சொன்னிச்சு அவங்க வீட்டில் தான் அப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், அந்த மதத்துலாம் போனோம். 1-2 சொல்லலைங்க, நிறைய பேர் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபாதர் கேட்க முடியாதா? கேட்கக்கூடாதா? நான் சும்மா காத்துல பேசல, நடக்கிற நடைமுறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்காக இயேசுவை தூக்கி போட தயாரா இருக்கிறோம். ஒரு ஆணுக்காக இயேசுவை தூக்கி போட தயாரா இருக்கிறோம். கலப்பு திருமணம் தப்பு, அவங்க கெட்டவர்கள் என்று சொல்லல. இங்க சில இந்துக்கள் கூட உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இயேசுவை மறுதளிக்காதீங்க. நிறைய பேர் இங்க வந்துகிட்டும் மற்ற சமயத்துக்கு போய்கிட்டும் இருக்கிறார்கள். கையில கயிறு கட்டி பல பேர் சாவு பூசைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, நன்மை வாங்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, உங்க இடையிலே அப்படி இருந்தால் அதை நிறுத்துங்க. இன்றைக்கு குருவானவர் கேட்டால் ஏசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்கின்றோம். நான் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் இயேசு ஒருத்தருக்கு தான் நான் கட்டுப்படுவேன். நீங்கள் யாருக்கு கட்டுப்படுகிறீர்கள்? இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீர்களா? அப்பா அம்மா, என் மகன் ஃபாதர், என்ன என் மகன், உங்க மகன் தான் யாரும் இல்லைன்னு சொன்னது. இன்னைக்கு ஒரு சதுர அங்கே நடந்துகிட்டு இருக்கிறாரு, குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பின்னால் எவ்வளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு, எவ்வளோ அழகா இருக்குது. அப்பா அம்மா பிள்ளையை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மனசுல, இதயத்தில் இங்கே மார்பிளை வைத்துக்கொண்டு. ஆனால் அதே குழந்தை அந்த தாய் தந்தையை நெஞ்சில மிதிக்கிறார்கள். காலால இல்லை, வாயால, வார்த்தைகளால.
எவ்வளோ व्यசனமா இருக்குது, எவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஏன் ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எப்போ இயேசுக்காக, அநியாயத்துக்காக, பொய்மைக்காக, அநீதிக்காக நான் பேசுறேனோ, எனக்கு கடவுள் கொடுக்கிறது என்ன தெரியுமா? கடவுள் கொடுக்கிறது இல்ல, மக்கள் கொடுக்கிறது என்ன தெரியுமா? என்னைய சிலுவையில் அறைவாங்க, அவ்வளவுதான். எப்போ நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தனோ, எப்போ நான் அல்லோ நீங்கள்லாம் தங்கமானவர்களா, ஃபாதர் என்ன மாதிரி தெரியுமா, ரொம்ப ரொம்ப பசு மாதிரி இருக்கிறார்களா, ரொம்ப சந்தோஷமா பேசுகிறார்களா, நல்லவர்களா, அவரு தங்கமானவர். நீங்க என்ன செய்வீங்க? என்னைய தொட்டில போட்டு ஆட்டிக்கொண்டிருப்பீர்கள். ஆஹா, என்ன சந்தோஷம்! எனக்கும் தான் ஆசை தொட்டில போட்டு ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படி எனக்கு ஒரு விருப்பம் இருந்தால் நான் எரேமியா மாதிரி இருக்க மாட்டேனே, நான் திருமுழுக்கு யோவான் போல இருக்க மாட்டேனே, நான் இயேசு போல இருக்க மாட்டேனே, நான் இந்த நாட்டில் உள்ள சில பொய்மையான அரசியல்வாதிகள் மாதிரி இருப்பேனே. அப்படி எனக்கு இருக்க ஆசை இல்லையே. அன்பார்ந்தவர்களை, நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அரசியல்வாதி மாதிரி அல்ல, இயேசு போல. எந்த நேரமும் மக்களை திட்டிக்கிட்டு, குடும்பத்தை திட்டிக்கிட்டு, அப்பா அம்மா பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்க சொல்லல. அன்பாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். என் மூஞ்ச பார்த்தா கஷ்டமா படுறேன், கோபமா இருக்குது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்து இருக்கிறது. அது உண்மை, ஆண்டவர் முன்னிலை நான் சொல்லுகின்றேன். ஆனால் எப்ப நான் சொல்ல வேண்டுமோ சொல்லியே தீரணும். இல்லாவிட்டால் நீங்க ஆலயத்துக்கு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எரேமியா என்ன செஞ்சாரு? அவர் உண்மையை பேசும் பொழுது அந்த குழியில போட்டாலும் சரி, அந்த கிணறுல போட்டாலும் சரி, அவர் சாக மாட்டார். ஏனென்றால் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து, இறைவன். அதுல தான் நீங்க இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, சவாலிட தயாராயிருங்கள். Be ready to challenge anyone, because the one who lives in you is not any other but the power of the Spirit. Jesus Christ is inside within you. So never fear. அச்சப்பட வேணாம், அச்சம் பட வேணாம். நான் இயேசு பாட்டு பாடுறோம்ல, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடு, I will follow Jesus, the world behind me, Jesus in front of me. நான் இயேசு, தமிழ்ல இருக்குதுல்ல, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். பாடுற மட்டும் அழகா இருக்குதுல்ல, ஆனா நடைமுறையில் எப்படி இருக்கிறோம்? இயேசுவின் பின்னால செல்றோமா? யாரு பின்னால செல்றோம்? ராஜகுமாரி 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 பின்னால சொல்றோமா? அல்ல மாரியப்பன் மாரியப்பன் பின்னால சொல்றோமா? தவறு இல்லைங்க. சற்று முன்பே சொன்ன தவறுல நிறைய இந்துக்கள் நம்மளோட நல்லா இருக்கிறார்கள், நல்லவர்கள். நிறைய புத்த மதத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, ஒரு சில இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நான் இயேசுவோட பிள்ளையாச்சே, எப்படி இயேசு மறுதளிக்க முடியும்? அதான் அன்பார்ந்தவர்களை சொல்றேன், திருமணத்தில் போகும்பொழுது கூட பரவாயில்ல, ஆனால் பிரதிபலன் கொடுங்கள் இயேசுவுக்காக. mirror Jesus to your partner, mirror Jesus to your partner. அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளும். இயேசு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார், நான் தீ மூட்ட வந்தேன் என்று. அப்புறம் எப்படி ஃபாதர் அவர் வந்து சமாதானம் சொல்ற வந்தார்னு? நான் சமாதான பிரபுன்னு சொல்றாரு, இங்க தீ மூட்ட வந்தேன்னு சொல்றாரு. சவாலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களை, எதுக்கு தான் நீங்க வரணும்? எத்தனை பேர் இதுக்கு இதை உறுதியா இருக்கிறோம்? என்னுடைய விசுவாசத்துல கங்குன்னு இருக்கணும். அதுக்கு என்ன திறமை தேவை? அதுக்கு என்ன தேவை சொல்லட்டுமா? அந்த வசனத்தை போடுங்கயா எல்லாரும். 1 தீமோத்தேயர் படிங்க சத்தமா. 2 தீமோத்தேயர் 1 அதிகாரம். உன் மீது என் கடவுள் கடவுள் திருப்பி போங்க, இந்த செகண்ட் ஸ்லைட் போங்க. கடவுள் நமக்கு கோலை உள்ளதனை அல்ல, வல்லமையும் அன்பும் கடவுள் நமக்கு கோலை உள்ளத்துடன் கோலை உள்ளத்தினாய் இல்லை, அல்ல அல்ல கோழையானவர்கள் நம்ம இல்லை,
வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்குகின்றார். வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும், that is the power, love and discipline. இது மூன்றும் கொடுத்த இறைவன். எப்படி இது நம்மளுக்கு வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையை செயல்பட வேண்டும் என்றால் ஆவியில வாழ வேண்டும். எப்பொழுது ஆவியில வாழ்றீங்களா, இந்த அச்சம் பயம் ஒன்றுமே வராது. நம்ம எப்போ மற்றதில் வாழ்றோம் என்றால் இதெல்லாம் சேரும். பயந்து போய் ஆடி போய் நான் சொன்னா என் மகன் என்னைய விட்டு போயிட்டான்னா. ஆவியில வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவியில வாழுவேன், ஆவியில வாழுவேன், ஆவியில வாழுவேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்படியே சொல்லுங்க ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் ஆவியில வாழ்வேன் என்று. நான் ராமமூர்த்தியில வாழ மாட்டேன், நான் மீனாட்சியில வாழ மாட்டேன், நான் ஜேனட்ல வாழ மாட்டேன், நான் ஜேம்ஸ்ல வாழ மாட்டேன், நான் இயேசுல வாழ்வேன், ஆவியில வாழ்வேன். அப்படி சொல்லி பாருங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஆற்றலாம் மாறுங்க அன்பார்ந்தவர்களே. நிச்சயமா உறுதியா இருங்க. நான் உங்களெல்லாம் நீங்களாம் எல்லாரையும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும், ஏசிக்கிட்டு இருக்கணும், துப்பிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் சொல்ல வரல. நான் சரியான நிலையில் இருக்கணும். சரியான நிலையில் இருந்தனா அன்பு ஒண்டி தான் காரணம். அப்பா அம்மா பிள்ளைங்களை ஏன் திட்டுறீங்க? நீ அவனுக்கு வெறுப்பு அவன் மேல, என் மகன் வீணா போனவன் அதனால தான் அவனை திட்டுன்னு சொல்லுவீங்களா? அன்பு. Love is the basis of all that you do, nothing else. Let love be the basis. அன்பு மட்டும் தான் உங்களுக்கு அத்திவாரமா இருக்கணும். அதுதான் காரணமா இருக்கணும் எல்லாத்துலேயும், எல்லா செயலிலையும். அன்பு இருந்தால் இந்த மனம் எப்பொழுதுமே சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும். சில பேர் புரியாம பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, புரியாம பேசாதீங்க, புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் யார் இறைவன் என்று. இயேசு இன்னைக்கு சொன்னார், அப்புறம் இயேசு கெட்டவரா? தீமுட்ட வந்தேன்னு சொன்னார். ஐயோ தீமுட்ட வந்தார்ல, இவர் என்ன இந்த ஆள் சரியான ஆளான்னு கேட்கலாம்ல. ஆனா அவர் அந்த மாதிரி ஆளா? இறைவன் அன்பு நிறைந்தவர், அன்பு, ஆழ்ந்த அன்பு. So know that God loves you so much. And you think I hate you? I love you because I love you so much that I care for you. புரிந்துக்கணும். புரியாம இந்த சாமி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம், வீணா போனவங்களாம், அப்பெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே போங்க, நான் செய்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வேலையை. No worries. God loves you. Amen.